ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி காலையிலே எங்கள் அக்கா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். பார்த்தா அங்கே ஒரு 10 வருஷமாக வளர்த்த தென்னை மரத்தை காலி பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னு கேட்டதுக்கு சீட்டு மேலே விழுந்துடும். ஏன்னா எங்கள் ஊரில் கஜா புயல் அதிகமாக நாங்கள் பாதிக்கப்பட்டோம். அதனால் சேஃப்டி கிடையாது வீட்டுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு 10-15 வருஷம் இருக்கும் இந்த மரம். இதுலேருந்து நிறைய காய், தேவையானப்போ இளநீ, மட்டை நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் காலி பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி இளநியெல்லாம் வெட்டி என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் குடிச்சிட்டு இருந்தோம். மலையோட மலையாக வேஸ்ட்டாக போயிடும்ல அப்படின்னு. அப்புறம் இளநீ பாயசமும் வச்சாங்க. யாரெல்லாம் இந்த இந்த பூ இளநியை வெட்டிட்டு உள்ளே ஒரு மாதிரி வளவலன்னு ஒரு தேங்காய் இருக்கும்ல, அது இல்லாமல் வெறுமனையே ஒரு மாதிரி மொறுமொறுன்னு ஒரு தேங்காய் இருக்கும். அந்த ஓடு மொறுமொறுன்னு இருக்கும். அது யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இளநியை ரெண்டாக வெட்டி ஒரு மாதிரி உள்ளே ஓடு ஓடாக இருக்கும். இது ரொம்பவே நல்லது, தொறுப்புத்தன்மை உடையது. இருந்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அது சாப்பிட்றது. பார்த்திங்கன்னா மரத்தை வெட்டி சாய்ச்சிட்டாங்க. சாய்ச்சிட்டு மிஷின் போட்டு கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் தான் இப்போ தென்னங்குருத்து எடுத்து சாப்பிட போகிறோம். நம்ம வேகமாக கட் பண்ணிட்டாங்க. சாப்பாடு வெட்டியாச்சு. அப்படியே நட்ட கீழே வச்சுருந்தா மண்ணை
அப்படி தூக்கி கொண்டு அப்படி பழந்து விடு. எடு திங்கிறது தான் அது. ஏற்ற நடத்து கீழே கொட்டி போவோம். கொண்டு வச்சுட்டு ஒரு பாத்திரம் நடத்துட்டு வா. எடுத்து அப்படி இது பண்ணு. இங்க எல்லாம் இருக்கு பாத்திரத்துல எடுத்து. கட்டுடா. இதுதான் சாப்பிடணும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். பச்சையாவா ஒன்றும் செய்யாது, சாப்பிடு. முடியா குண்டான பிடி குண்டு அருவாள் எடுத்துட்டு சொல்லு. இந்த அருவாள் எடுத்துட்டு சொல்லு.